ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பைத்தானில் கண்டிஷனல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிஷன்னா என்ன, நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் கண்டிஷன்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்று சாப்பிடு இல்லைன்னா படி அப்படின்னு சொல்லுவோமா. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஒன்று படி இல்லைன்னா தூங்கு, ஃபோன் பார்க்காத அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறோமா. அந்த மாதிரி ஒரு கோடில் வந்து கண்டிஷன் கொடுக்குறதா கண்டிஷனல். அதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு கண்டிஷனலோட டைப்ஸு. இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டனாக இஃப்பு, இஃப் எல்ஸு, இஃப் எல்இஃப் இதுதான் தேவைப்படும். நெஸ்டட் இஃப்பும் முக்கியம்தான், பட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த 3 தான். இந்த 3 வச்சு நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்னாவும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இஃப் எல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இன்ட்டுன்னு சொல்லி, அதாவது அது வந்து இன்டீஜராக தான் இருக்கணும், ஏன்னா ஏஜுங்கிறது நம்பரில் தான் வரணும். இன்புட் வாங்க சொல்கிறோம், ஏஜ் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் நம்மள்ட்ட கேட்க சொல்கிறதுக்காண்டி. இப்போ இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, ஏஜ் வந்து 18 இல்லைன்னா 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள். நம்ம இது வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னால், இப்போ ஓட்டிங் லிஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. 18 இல்லைன்னா 18க்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் எலிஜிபிள் ஓட் போட முடியும். அதனால் அப்படி அவங்களோட ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை எல்ஸ் அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லு, நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு இஃப், இன்னொன்று எல்ஸ், இந்த மாதிரி 2 கண்டிஷன் கொடுத்து கேட்குறது தான் வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ ஏஜ் கேட்குது, நம்ம ஒரு 20 கொடுப்போம், எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுவே ஏஜ் கேட்குது, 12ன்னு கொடுக்குறோம், நாட் எலிஜிபிள்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கோடு எழுதுறதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ், இது எல்லாமே அப்படி தான். ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒன்று இது வந்து ட்ரூவாக இருந்தால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு, அப்படி இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணு, அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து கண்டிஷனல். அதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை நம்ம வந்து சொல்லலாம். இப்போ அதில் 2 நாள் நம்ம இஃப் எல்ஸை கொடுத்து பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் அப்படின்னு அது வந்து ஸ்ட்ரிங்காக கேளு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம வர வேண்டிய ஆன்சர் வந்து ஸ்ட்ரிங்கில் வரணும், அதனால் எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கோம். இன்புட் அஞ்சலி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா, இஃப் அஞ்சலி ஈக்குவல் டு டை, அஞ்சலி வந்து டைட் ஆகிட்டா அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நம்மளுக்கு காட்டணும், விஜய் மீட்ஸ் காவேரி, விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணுவான். இல்லை அப்படின்னா ஒருவேளை எல்ஸ், அவள் டை ஆகலை, அஞ்சலி டை ஆகலை அப்படின்னா விஜய் அஞ்சலியே மீட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ மேலே உள்ளதை வந்து நம்ம இது பண்ணிடலாம். மேலே உள்ள எக்ஸாம்பிளை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஒன் செகண்ட். இப்போ அஞ்சலி டைடு இல்லையான்னு சொல்லணும், ஏன்னா நம்ம அப்படி தானே கொடுத்துருக்கோம். அவள் டைடு ஆனால் ஒருவேளை டைடுன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணணும். இல்லை அவள் டைடு ஆகலை அப்படின்னா விஜய் வந்து அஞ்சலியை மீட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம டைடுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா விஜய் மீட்ஸ் காவேரி, அந்த ஒன்றுங்கிறது கீழே உள்ளது, நீங்கள் அதை பார்த்து குழப்பிக்க வேணாம். காவேரி மீட் பண்ணுவான். சப்போஸ் இப்போ அஞ்சலி வந்து டைட் ஆகலை, வேறு ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா விஜய் மீட்ஸ் அஞ்சலி, விஜய் வந்து அஞ்சலியை மீட் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்து எழுதுறது வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போது நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தோம். இப்போ இஃப் எல்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம், அதனால தான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ என்ன, அஞ்சலி வந்து டையா இல்லையான்னு கேட்குறோம், இல்லைன்னா மேரிடா இல்லையான்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அஞ்சலி டையாக இருந்தால் விஜய் வந்து காவேரி பண்ணுறான். ஒருவேளை அஞ்சலிக்கு கல்யாணம் ஆனால் கூட மேரிட் ஆனாவும்
விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணுறான். சப்போஸ் எதுவுமே இல்லை, உயிரோடையும் இருக்கா, கல்யாணமும் ஆகலை அப்படின்னா விஜய் அஞ்சலியை தான் மீட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி 3 கண்டிஷன் கொடுக்குறது, இஃப், எல்இஃப், எல்ஸு. இந்த மாதிரி கொடுக்குறது தான் இஃப், எல்இஃப், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம். இப்போ அஞ்சலி மேரிட்னு கொடுப்போம். விஜய் மீட்ஸ் காவேரி, விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணுறான். இந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்து இஃப், எல்இஃப், எல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இஃப், எல்இஃப் ஆர் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி மோர் தென் ஒரு இஃப் கண்டிஷன், இல்லைன்னா ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப். இந்த இஃப் இருக்கா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இங்கே ஒரு இஃப் கொடுத்தோன்னா அது வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மோர் தென்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது தான் வந்துட்டு நெஸ்டட் இஃப் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேரியபிள் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா 1 பிரிண்ட் பண்ணு, எக்ஸ் வந்து 2 இருந்தால் 2 பிரிண்ட் பண்ணு, எக்ஸ் வந்து 3 இருந்தால் 3 பிரிண்ட் பண்ணு சொல்லியிருக்கோம். அதான் அதில் பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி மோர் தென் இஃப் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா இஃப்குள்ளே இன்னொரு இஃப், இந்த மாதிரி நிறைய எலிஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்குறது தான் வந்துட்டு இஃப், எலிஃப், இல்லைன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இது இவ்வளோ தான் கண்டிஷ்னல். இதே மாதிரி உங்களுக்கு பைத்தானை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா வேர்சலைட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.